ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு என்ன விலாக் பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, ஒரு ரீசன்ட் டேஸ்ல நம்ம சேனல்ல வந்து புது வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆனதுக்கு அப்புறம் வீட்டுக்கு தேவையான அதாவது மேண்டேட்டரி திங்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னா வாங்கிட்டு இருக்கோம். கட்லு, அப்புறம் பூஜா யூனிட் அந்த மாதிரி ஒன் பை ஒன்னா வாங்கிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு விலாக்லயும் நம்ம வீட்டுக்கு தேவையான ஒரு 2 திங்ஸ், ஒன்னு இல்ல 2 திங்ஸ் வாங்கியிருக்கோம். மோஸ்ட்லி தம்ப்நெயில் பார்த்து கெஸ் பண்ணிருப்பீங்க. ஸோ இருந்தாலுமே அது என்ன திங்ஸ்ன்றது வாங்க வீடியோல போய் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் நம்ம ரீல்ஸே எடுத்தோமா. நீங்களே நோட் பண்ணியிருப்பீங்க, சேனலில் வந்து ரொம்ப நாளாக ரீல்ஸ் எதுவும் போடல. ஸோ ரீல்ஸ் எடுத்த காஸ்டியூம்லேயே தான் இருக்கோம். ஸோ ஓகே, வளன்னு பேசாமல் என்ன திங்ஸ்ன்னு சொல்லிடுவோமா? சொல்லிடலாமே. சொல்லுங்க. அதாவது நம்ம வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ஓவும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிவியும் வாங்கியிருக்கோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ஆர்ஓ வந்து ரொம்ப ஒரு பேசிக்கான ஒரு திங் தான். இதுக்கு முன்னாடி நாங்கள் எப்படி தண்ணி எடுத்துட்டு இருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேன்ல போயிட்டு ஃபில் பண்ணிட்டு வருவோம். அதுவே எங்களுக்கு வந்து 3 to 4 days வரும். அதுதான் நாங்கள் குக் பண்ணுவோம், குடிப்போம், எல்லாமே அதுதான் யூஸ் பண்ணுவோம். இருந்தாலுமே வீட்டில் இருந்தால் 3 days தான் வரும். நாங்கள் ஆஃபீஸ் போகிறதுனால 3 to 4 days வரும். அதுல எல்லாமே வீட்ல இருந்தா 2 days தான் வரும். 2 days ஃபுல்லா அதுவே குடிக்கிறோம் இல்ல. ஆபீஸ் போனா அங்க ஃபுல்லா குடிச்சுக்குவோம். அதனால வீட்ல இருந்தா 2 days தான் வரும், இல்லனா 3 to 4 days வரும். ஸோ அதனால வந்து அதை ஊர்ல இருந்து ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வந்தோம். ஸோ அந்த ஆர்ஓ வாங்கிட்டு வந்தோம். அப்புறம் வந்து டிவி வந்து மெயின் திங் எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விருந்தாளி நம்ம வீட்டுக்கு வர போறாரு. சம்மர் ஹாலிடேக்கு வந்து ஒரு மெயினான பர்சன் ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு வர போகிறாங்க. அது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அவருக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா டிவி மெயினாக எடுத்தது. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், டிவி வந்து இப்போ 2 days முன்னாடி தான், ஒரு நாளைக்கு நேற்று போட்டோம் அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட் டேவே வந்து ஆர்டர் வந்துருச்சு. ஆன்லைனில் தான் எடுத்தோம். நாங்கள் போய் கடையிலலாம் போய் பார்த்தோம். மேபி அந்த பார்த்த கிளிப்ஸ் வேணால் ஒரு ஃபியூ மினிட்ஸ் எடுத்தோம் இல்லை, அது வேணால் நான் ஆட் பண்ணுறேன். எங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபை இல்லை. சேம் நமக்கு என்ன டிவி பார்த்தோமோ அதே ஃபீச்சரு அங்கே வந்து கொஞ்சம் காஸ்ட் வந்து அப்படியே ட்வைஸாக இருந்துச்சு. அது எங்களுக்கு பிடிக்கவும் இல்லை. அதனால வந்து ஆன்லைன்லேயே ஆர்டர் போட்டுட்டோம். ஃபைனலி ரொம்ப நாள் பிளான் பண்ணி இப்போ தான் வாங்கியிருக்கோம். வாங்கி இது எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு புது டிவி இப்போ தான் ஆன் பண்ணுறோம். ரியல்மி. ஆமாம், இது யாருமே சொல்ல இந்த பிராண்டு இருந்தாலும் நம்ம எடுத்தாச்சு. நாமளே ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணுறதா இருக்கோம் நம்ம சர்க்கிளில். கூகுள் டிவி. ஆமாம், ಇದು ಮೂವಿಂಗ್ ಇದೆಯಲ್ಲ, ಇದು ರಿಯಲ್ಮಿ ಟಿವಿ ಮೂವಿಂಗ್ ಇದೆ ಇದೆಯಾ? ಚೆನ್ನಾಗಿದೆಯಾ? ಅವಾಗ ನಮ್ಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ಅದು ತಗೋದಿದೆ. ಯಾಕಂದ್ರೆ ನಿಮ್ಗೆ ಗೊತ್ತಲ್ಲ, ಜಾಸ್ತಿ ಮಾಡ್ತೀವಿ. 3, 2, 1 ஸ்டார்ட். இதுதான் நம்ம ஆர்டர் போட்டு வாங்கின டிவி. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், புது டிவி 43 inches. 43 inches. ஆக்சுவலா நாங்க வந்து 55ல தான் பார்த்தோம். இது ஃபர்ஸ்ட் நம்ம அதை சொல்லி முடிச்சிடலாம். ஆன்லைன்ல வந்து ஒரு நாளைக்கு முன்னாடி ஆர்டர் பண்ணோம், நெக்ஸ்ட் டேவே வந்து டெலிவரி ஆயிட்டு ஃபிட் பண்ணிட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க. இன்ஸ்டாலேஷன் கூட அன்னைக்கே முடிச்சிட்டாங்க. ஆமா, வெரி ஃபாஸ்ட். ஃபிளிப்கார்ட். நாங்க வாங்கின பிராண்ட் பாத்தீங்கன்னா ரியல்மி. ஆக்சுவலா இவர் நிறைய டிவி பார்த்தாரு. சாம்சங், எம்ஐ, அப்புறம் என்னென்னமா நிறைய பார்த்தோம். எல்ஜில, டிசிஎல் என்னென்னவோ பார்த்தாரு. ஆக்சுவலா டிவி வாங்குற பிளான் வந்து 3 to 4 monthsக்கு முன்னாடி இருந்தே இருக்கு. ஆனா என்னன்னா, நம்ம இஎம்ஐல ஒரு சின்ன பொருள்லாம் இஎம்ஐல வாங்கக்கூடாது அப்படின்ற ஒரு இதுல தான் இருக்கும். அமௌண்ட் ஃபுல்லா பே பண்ணி வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஃபுல்லா கேஷ் பே பண்ணி தான் வாங்கியிருக்கோம். இதுவும் சரி, வாங்குற எல்லா திங்ஸும் ஃபுல்லா அப்படியே கேஷ் பண்ணி தான் வாங்கியிருக்கோம். அப்புறம் வந்து இவரு 3 to 4 months முன்னாடி இருந்தே சாம்சங் தான் வாங்கணும்னு சொல்லி நோட் பண்ணி வச்சு அதை பார்த்துட்டே இருந்தாரு. பிரைஸ் குறையுது, அதிகமா வருது எல்லாம் பார்த்துட்டே இருந்தாரு. ஒரு பட்ஜெட் குள்ள போறதுனால அதை பார்த்துட்டே இருந்தோம். கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து பண்ணால் ஒரு 30-32 அந்த ரேஞ்சிலே இருந்தது. சரி, அது வாங்கியிருக்கலாம். ஸோ இங்கே வந்து என்னன்னா, இப்போ நம்ம பெருசாக இது ரெகுலராலாம் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல.
ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நானும் ஆஃபீஸ் போயிடுவேன், அவங்களும் ஆஃபீஸ் போயிடுவாங்க. வந்தால் நைட்டு ஒரு 1/2 1 hour ஓடும். இப்போ சாங்ஸ் தான் கேட்பேன் யூடியூப்ல. மற்றபடி எது இல்லை. இப்போ ஐபிஎல் சீசன்னால அது கொஞ்சம் மேட்சிங் மட்டும் ஓடிட்டு இருக்கோம். வேற எது இல்லை. 2 பேரும் உட்காந்து பார்ப்போம், மேட்ச் பார்ப்போம். அந்த யூஸ் தான் பெருசாக இது இல்லை. பட் ரியல்மி பிராண்ட் பெருசாக யாருக்கிட்டையும் யூஸ் பண்ண மாதிரி நான் கேட்கல. ஆனால் ரிவ்யூஸ் இதெல்லாம் பார்க்கும்போது நல்லா தான் இருந்துச்சு. சரி யார் யூஸ் பண்ணி நம்மளுக்கு சொல்லணும், நம்ம யூஸ் பண்ணி ரிவ்யூ சொல்லலாம். ஏன்னா நம்ம சர்க்கிள்ல, ஆமா நம்ம சர்க்கிள்ல ரியல்மி யாரும் யூஸ் பண்றது இல்ல, அதனால நான் வாங்கியாச்சு. ஆமா फ्रेंड्स, ஆனா பார்த்தது வேற வாங்குனது வேற, அதுதான் நாங்க சொல்ல வந்தோம். ஆமா நாங்க பார்த்த பிராண்டே வேற, ஆனா வாங்குன பிராண்ட் வேற. ஆனா ஓகே தான். இப்போ கிளாரிட்டி குவாலிட்டி எல்லாமே நல்லா தான். வாய்ஸ் குவாலிட்டி எல்லாம், சவுண்ட் குவாலிட்டி எல்லாம் சவுண்ட் பார் எல்லாமே பயங்கரமா இருக்கு. இன்னும் நாங்க ஃபுல் சவுண்ட்ல வைக்கல. நல்லா இருக்கு, ஃபீச்சர்ஸ் நல்லா இருக்குது. ஓகே, நீங்க யாராச்சும் இருக்கிறதுனா கூட எடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்கு. ஏன்னா நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா ரியல்மி மொபைல் பிராண்டு அது எப்படி இருக்குமோ என்ன இதுன்னு சொன்னாங்க. பட் ஓகே, யூஸ் பண்ண வரைக்கும் ஓகே 2 daysல. பட் ஒரு 1 month 2 months யூஸ் பண்ணிட்டு சொல்லலாம் தெரியும். ஏன்னா இது நேத்து தான் फ्रेंड्स ஃபிட்டே பண்ணாங்க. நேத்து ஃபிட் பண்ணி இன்னைக்கு வீடியோ கேப்சர் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி ஆர்ஓ வந்து இன்னைக்கு மார்னிங் தான் வந்து இது பண்ணி கொடுத்துட்டு போனாங்க, ஃபிட் பண்ணி கொடுத்துட்டு போனாங்க. நெக்ஸ்ட் அங்க தான் போறோம் ஆர்ஓ பார்க்க. இந்த மாதிரி நாங்க ஒரு திங்கா வந்து வாங்குறதுனால இந்த மாதிரி பேசிக்கான திங்ஸ் இருக்கறனால தான் அந்த வீடு வீடாவே தெரியுது இல்லமா. முன்னெல்லாம் நாங்க வருவோம், டைரக்டா உள்ள போய்டுவோம், சாப்பிடுவோம், படுத்துக்குவோம், வேற எந்த வேலையும் இருக்கிற மாதிரி இருக்காது. ஆனா இன்னைக்கு தான் பாத்தீங்கன்னா ஹால்லயே கொஞ்ச நேரம் டைமே ஸ்பெண்ட் பண்றோம். இன்னும் சோஃபா எல்லாம் வாங்கிட்டோம்னா இங்கே படுத்துக்குவோம் போல. அதனால ஒரு திங்ஸா பார்த்து வாங்குறதுனால எங்களுக்கு வந்து அது ரொம்ப எப்படி சொல்றது, ஒரு மாதிரி விலை மதிக்க முடியாத மாதிரி ஃபீல் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கு. ஸோ டிவி இதுதான் நம்மளுடைய புது டிவி, 43 இன்ச்சா 43 இன்ச்சஸ் ரியல்மி டிவி ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலா இங்க வந்து 55 தான் வாங்கலாம்னு இருந்தோம். இவர் வந்து 55 வைக்க முடியாது, வச்சு பார்த்தாரு 50k எங்க பாரு போட்டோஸ் வரும். ஏன்னா நம்ம மொபைல் இன்னொரு கூகுள் ஐடி அக்கௌண்ட் ஓபன் ஆயிடுது, சாரி மெர்ஜ் ஆயிருக்குல, இருக்கிற போட்டோஸ்ல வரும். அழுகி 50 இதுல உட்காராது அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் சரி 43 வாங்கிக்கலாம், ஆல்ரெடி சொன்ன மாதிரி பெருசா யூஸ் பண்ணிக்க போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிவி, அதுக்கப்புறம் பின்னாடி இருக்கிற ஸ்டாண்டுக்கெல்லாம் ஒரு அமௌண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இல்லமா. ஆமா ஸ்டாண்ட் ஏன்னா அது அவங்களோட வராது, டிவியோட வரது இல்ல, நம்ம செப்பரேட்டா வால்ல ஃபிட் பண்றதுக்கு ஃபிட் பண்ணனும். நான் ஃப்ரீயா வரும்னு நினைச்சேன், ஆனா அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது அது ஒரு பிரைஸ். இது வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஒழுதுறாது இல்ல. இல்ல பாருங்க எவ்வளோ அட்ஜஸ்டபிள். நாங்கெல்லாம் பெட்ல உட்காந்து டிவி பார்ப்போம் திருப்பி போட்டு. ஆமா இல்ல, இந்த ஐடியா எனக்கு இல்லையே. உங்களுக்கு ஐடியா இல்லையே. ஓகே, எங்க டிவி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து வாங்க நம்ம கிச்சனுக்கு போய் பார்ப்போம். ஆர்ஓ ஃப்ரெண்ட்ஸ், ஆர்ஓ ஃபிட் பண்றதுக்கு முன்னாடி ஆல்ரெடி சொன்ன மாதிரி கேன்ல தான் டேங்க்ன்ற கேன்ல தான் எடுத்துட்டு போய் ஃபில் பண்ணிட்டு வருவோம். இது வந்து 10 rupees. அங்க 5 rupees காயின் 2 போட்டா இது ஃபில் ஆயிடும். ஆமா, நம்ம ஊர்லயே விலை அதிகம் தானே, 30 ரூபாய் வேணும் தானே ஒரு கேன். அது வாட்டர் கேன் இங்கே 30 ரூபா 35 ரூபா தான் வாட்டர் கேனா வாங்கினா. இது நம்ம போய் அது கவர்மெண்ட், இது கர்நாடகா கவர்மெண்ட். இது பெங்களூர்ல நிறைய இடத்துல இருக்கும், மொத்தமாக கர்நாடகாவில் நிறைய இடத்துல இருக்கும். ட்ரம் ஃபில்டர் பண்ணி அதே ஒரு பிஸ்னஸ் மாதிரி பண்ணுவாங்க. இந்த குடிசை தொழில் திட்டம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிங்க அது. இது நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருந்தது, இதுல போய் எடுத்துட்டு வரதுக்கு அஸ்ஸா புஸ்ஸான்னு எடுத்துட்டு வருவாரு. ஸோ இதுக்கு மேல அவருக்கு இந்த வேல்யூவே இல்லை, இந்த தொல்லை நமக்கு இல்லை. இங்க வாங்க, இது ஒரு பெரிய கதை. இன்னைக்கு என்ன பண்ணாங்க முன்னாடி வந்து நான் ஒரு சின்னதா ஒரு அப்டேட் பண்றேன். நம்ம வீட்டுல வந்து இன்னைக்கு லஞ்சுக்கு வந்து தொன்னே பிரியாணி செஞ்சேன். நோ 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 தப்பா சொல்லக்கூடாதுமா, கரெக்டா சொல்லு பேர். நம்ம என்ன ட்ரை பண்ணோம்ன்றது சொல்லுவோம், அதுக்கப்புறம் தான் அது எப்படி வந்துச்சு அப்படின்றது. ஃபைன் ஃபைன். கர்நாடகால ஸ்பெஷல் வந்து தொன்னே பிரியாணி. லாஸ்ட் டைம் சிக்பேட்ல வந்து சாப்பிட்டேன்னா, சாப்பிட்டதுக்கு அப்புறம் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருச்சு. தொன்னே பிரியாணி வந்து எனக்கு அவ்வளவா பிடிக்காது, பட் அங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சா, ஒரு 2 to 3 டேஸாவே அது வந்து எனக்கு ஓடிட்டே இருந்துச்சு சாப்பிடணும்னு. நான் என்ன பண்ணேன், பேசாம நம்ம கடையில போய் சாப்பிட்றதுக்கு நம்ம வீட்லயே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். அது ஒன்றும் அவ்வளோ ஃபர்ஸ்ட், இதுக்கு மேல தொன்னை பிரியாணி சாப்பிட்ற டேஸ்ட்டு அந்த ஒரு ஐடியாவே போயிடும்.
அது ஒண்ணும் அவ்வளவு வஸ்தா இல்ல. அது எப்படி இருக்குன்னு அவரே சொல்லுவார், நீயே சொல்லுவாங்க. தொன்ன பிரியாணி அது புதினா ரைஸ்மா, புதினா ரைஸ் ஃப்ரெண்ட்ஸ். புதினா ரைஸ்ல சிக்கன் போட்டு வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி. அப்பெல்லாம் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், அது அவருடைய தப்பு தான். அவர் தான் வந்து புதினா கிள்ளி வைக்க சொல்லிட்டு நான் வேற சிக்கன் கிளீன் பண்ணிட்டு இருந்தேன்னா எனக்கு அளவு எதுவும் சொல்லல, மொத்தமா புதினா வச்சுட்டு இதை எல்லாத்தையும் இலைய கிள்ளுங்கன்னா கிள்ளி வச்சுட்டாரு. சரி நானும் அதெல்லாம் எல்லாம் எடுத்து போட்டு அரைச்சிட்டேன். பட் அவ்வளவு மோஸ்டா இல்ல சொல்லு, அதுவும் கொஞ்சம் மனசு திருப்தி ஆகும். நெக்ஸ்ட் டைம் நான் கரெக்ட் பண்ணிக்குவேன். ஓ நெக்ஸ்ட் டைம் வேற பண்ணுவியா? சரி ஆமா, இன்னொரு டைம் பண்ணா பெட்டரா வந்துரும். அது 70 to 80% குக் ஆனதுக்கு அப்புறம் பிரியாணியும் ஸ்பாயில் ஆயிடுச்சு. பிரியாணின்றது ஒரு மாதிரி மின்ட் ரைஸ் மாதிரி, புதினா சாதம் மாதிரி ஆயிடுச்சா. பிரியாணி சிக்கன் போட்டு மின்ட் ரைஸ் மாதிரி ஆயிடுச்சு. சரி பிரியாணி தான் போச்சே அப்படின்னு சொல்லி நான் வந்து 70 to 80% ஆனதுக்கு அப்புறம் தம் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அது தம் போட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது. இப்ப ஈவினிங் வந்து தோசை சுட்டோம், தோசையும் வரல, பிரியாணியும் வரல, நல்லா இருந்த தோசைகளும் ஸ்பாயில் பண்ணிட்டேன். 2 in 1 இதுதான். இது என்ன பண்றதுன்னு எனக்கே தெரியல. சட்னி அரைச்சு பாருங்க, அது அப்படியே இருக்கு. ஏன்னா தோசை வரவே இல்லை, எண்ணெய் வச்சு சாப்பிடுறது. ஸோ இதுதான் நம்மளுடைய புது ஆர்ஓ ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து அம்முவோட ஹஸ்பண்ட் சுந்தர் வந்து நம்மளுக்கு வாங்கி கொடுத்தது. அவங்க வீட்லயும் இதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க யூஸ் பண்ணி அவங்க வீட்டுல மட்டும் இல்ல, அவங்க சர்க்கிள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து மோஸ்ட்லி இதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து 12 லிட்டர் இது அவங்க யூஸ் பண்ணி, இது வந்து யூவி இதோட இருக்கு, நல்லா இருக்கு, வாட்டர் டேஸ்ட்டும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிட்டு நம்மளுக்கு சொன்னாங்க, சஜஸ்ட் பண்ணாங்க இது வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இந்த வீக்கெண்ட் நாங்கள் லீவ் முடிச்சுட்டு வரும்போதே கார்ல அப்படியே எடுத்துட்டு போட்டுட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா இது ஃபிட் பண்ணது இன்னைக்கு மார்னிங் தான் ஃபிட் பண்ணோம். அது ஒரு 3 நாளா அதுக்கு பாடுபட்டு நேத்து வந்தாங்க, வந்துட்டு மிஷின் ரிப்பேர் ஆயிடுச்சு. அதுக்கும் நம்மளுக்கு டைம் சரியில்லையா என்னன்னு தெரியல. அப்புறம் வந்துட்டு இங்க பாருங்க, இன்னைக்கு தான் காலைல வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துட்டு போனாங்க. கவர்லாம் நான் தான் போட்டேன். தண்ணி குடிச்சு பாத்தியம்மா? டேஸ்ட் இருக்கு, நல்லா இருக்கு. நான் இன்னும் குடிச்சே பார்க்கல, ஏன்னா அதுலயும் இன்னும் அரை கேன் தண்ணி. ஆமா ஆமா, இதை வேஸ்ட் பண்ணக்கூடாது, அதனால அதையும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய பேர்ல் காப்பர் என்னவோ போட்டுருக்கு. அது இன்னொன்னு அவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாருக்குமே வந்து ப்ளூ கலர் தான். நம்மளுக்கு வீட்டுக்கு ஏத்த மாதிரியே கலர் ஒரு மாதிரி காப்பர் கலர்லயே கிடைச்சிருச்சு.